சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இம்புட்டு நேரமா அந்த நகைய போட மேலையே பார்த்து பார்த்து எனக்கு கழுத்து தான் வலிக்குது. இது ஒன்னும் அந்த காலம் இல்ல அப்பத்தா. எல்லாத்தையும் அள்ளி போட்டு வர்றதுக்கு எதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து போட்டு வர நேரம் ஆகும். ஆகண்டியா ஆகும். நாளைக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரி லேட் பண்ணிக்கிட்டே வெளியே போனா அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். அழகாவும் இருக்கணும், வேகமாவும் வரணும்னா எப்படி முடியும்? எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கும். ஐயோ, என்ன சுந்தரி? என்ன தங்கச்சிமா? என்னம்மா நகையெல்லாம் போட்டுட்டு வர சொன்னா இப்படி ஒண்ணும் போடாம வர? உனக்கு உதவிக்கு ஆள் வேணும்னா இந்த இருக்கா லட்சுமி கூட்டிட்டு போ. நகை பிடிக்கலையாம்மா? அதை வேணா அழிச்சிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோமா. அது எல்லாமே உன்னோட நகை, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சுந்தரி, என்னாச்சு? வாயை திறந்து சொல்லுடி. நகைய போடாம வந்து முறைச்சுக்கிட்டு நிக்கிற. எதுக்கடி இப்போ உனக்கு கோபம்? இது என்னது? இதை யார் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சது? இது என்னது சுந்தரி? அது என்ன பேப்பர்மா? அதை என்கிட்ட கொடுத்தாங்கச்சுமா, நான் என்னன்னு பாக்குறேன். இது கார்த்திக் அனுப்புன வக்கீல் நோட்டீஸ். வக்கீல் நோட்டீஸா? இதை யாரு கையெழுத்து போட்டு வாங்கினது? எதுக்காக இதை மறைச்சீங்க? என்ன நோட்டீஸ்? என்னடி இது? ஆத்தா, நான் தான் வாங்கினேன். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? கார்த்திக் கிட்ட இருந்து இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதை என்கிட்ட காட்டணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நாளைக்கு கோர்ட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி அவன் கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? இத படிச்சு பாத்தீங்கல்ல, இதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட பதில் இருக்கா? இல்லத்தா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் மாமா. அவனோட பிளான் புள்ளைய என்கிட்ட இருந்து வாங்குறதுதான். நாளைக்கு கோர்ட் படி நான் ஏறுனா கண்டிப்பா என் புள்ள எனக்கு கிடையாது. புரியுதா மாமா? உஷா, குழந்தைங்க அவங்களை கூட்டிட்டு போ. தமிழ், அங்க வெளியில போய் விளையாடலாமா? வாங்க போலாம். வாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது. சுந்தரி, என்னம்மா?
ஏய் சுந்தரி, என்னது சின்ன பிள்ளை மாதிரி கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அவன் ஒரு ஆளு, அவனுக்கு பயந்துகிட்டு நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவியா? போடி, போய் நகைய போட்டுட்டு வா. அப்பதான் நான் என்ன சின்ன புள்ளையா? எனக்கும் கல்யாண கனவுல 1000 மனசுக்குள்ள இருக்கு அப்பதா. ஆனா எனக்கு இந்த ஜென்மத்துல அது நடக்காது. அவனுக்கு நான் பயப்படல. என் குழந்தை என்னை விட்டு போயிடும்போது நான் பயப்படுறேன். சுந்தரி, இதுக்கே பயப்படுற? நான் தான் உனக்கு ஏற்கனவே சொன்னனே, அவனுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஐயோ வெற்றி, உங்களுக்கு புரியலையா வெற்றி? எனக்கும் அவனுக்கும் சம்மதம் இல்ல, ஆனா குழந்தைக்கும் அவனுக்கும் சம்மதம் இருக்குல்ல. அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்கு வெற்றி. குழந்தை என்னை விட்டுட்டு அவன்கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு விட்டுருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என் சந்தோஷத்தை விட என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். வெற்றி, என்னால என் பொண்ணு பிரிஞ்சிருக்க முடியாது வெற்றி. என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. என்னம்மா, நாள் குறிச்சு முகூர்த்த நாள் கூடி நலுங்கு வரைக்கும் வச்சாச்சு, இப்ப போய் வேண்டாங்கிற? ஆமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பண்றது தப்பா தெரியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா ஒரு குழந்தைக்கு அம்மாவா யோசிச்சு பாருங்கம்மா. அப்பதாம்மா உங்களுக்கு என்னோட வலி புரியும். நீ அந்த குழந்தைக்காக வாழ்ந்தது போதும் தா. உன் வாழ்க்கைய பாரு. நான் அந்த குழந்தைய பாத்துக்கிறேன். என்னத்த இப்படி பேசுறீங்க? எனக்கான வாழ்க்கையே பொண்ணு தானே. அவளை கொடுத்துட்டு நான் எப்படி வாழ்றது? என்ன சுந்தரி,